அனைவருக்கும் வணக்கம். பங்குனி தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் எப்படி தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும், அந்த தேங்காயை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், பிரச்சனைகள் தீரும், எதிரி பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வேண்டும் அப்படின்னா இந்த தேங்காய் தீபம் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று ஏற்றி வழிபாடு செய்வதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் மாதம் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று ஒரு 5 தேய்பிறை பஞ்சமி அல்லது 7 தேய்பிறை பஞ்சமி இந்த கணக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கமே, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம மாதம் வருகின்ற தேய்பிறை பஞ்சமிக்கு தொடர்ந்து நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் வைத்து வழிபாடு செய்யலான்னு விருப்பப்படுறேன், அதற்கப்புறம் நான் அகல் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். நீங்கள் எப்படி வராகினிட்ட ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற வரை தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதற்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக அகல் விளக்கு கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லை எனக்கு தேங்காய் தீப வழிபாடு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே அதையே மாதம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த பங்குனி தேய்பிறை பஞ்சமி தினம் என்றைக்கு வருகின்றது அப்படிங்கிற பதிவு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இதில் நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க. பங்குனி மாதம் 17ஆம் தேதி 30/3/2024 மார்ச் மாதம், சரிங்களா? இந்த நாளில் தான் நமக்கு தேய்பிறை பஞ்சமி வருது. எந்த நேரம் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் பூஜை செய்யலாம், சனிக்கிழமை மாலை நேரம் பூஜை செய்யலாம். ஏன்னா திதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுது, அதாவது 29ஆம் தேதி மாலை 6:20க்கு மேலே நமக்கு ஆரம்பிச்சிடுது. சனிக்கிழமை மாலை 6:27 அதாவது 6:30 வரை இருக்குது. நீங்கள் சனிக்கிழமை பூஜை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஒரு 7 மணிக்குள்ளே வழிபாடு செய்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். இல்லை நான் 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வழிபாடு செய்வேன் அப்படின்னா நீங்கள் விருப்பம் இருந்தால் சனிக்கிழமை அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை திதியில் தான் நான் வழிபாடு செய்வேன் அப்படி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். பூஜை செய்ய வேண்டிய உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை மாலை 6 மணியும், வெள்ளிக்கிழமை மாலை 6:21 அதாவது 6:20 இரவு 9 மணிக்குள்ளே தான் பூஜை செய்ய வேண்டிய சிறப்பான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தேங்காய் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு வாழை இலை அல்லது ஒரு பித்தளை தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. பச்சை அரிசியை பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம் வைத்து அதற்கு மேலே 1 தேங்காயில் 2 மூடியாக வைத்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினா உங்களுடைய கடன் தொல்லைகள்லாம் நீங்கும். கழுத்தை நெரிக்கும் கடன் இருந்தால் கூட இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதில் பார்த்திங்க அப்படின்னா மிளகு போட்டு தீபம் ஏற்றுவது உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி சீக்கிரமாக வரும், நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இந்த மிளகு போட்டு தீபம் ஏற்றுவது தொழிலில் நஷ்டமாக இருக்குது, லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கூட இந்த மிளகு போட்டு தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். நமக்கு தேவையே இல்லாத வீண் வரை செலவுகள் வராமல் இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். மிளகு எத்தனை மிளகு போடணும் அப்படின்னா 1, 3, 5 இந்த மாதிரி எண்ணிக்கையில் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு மூடியிலையும் 2 மூடி நம்ம ஏற்றுவோம் இல்லையா, ஒரு தேங்காயில் 2 மூடியாக கட் பண்ணி ஏற்றுவோம். அதில் 1 5 கூட போட்டுக்கோங்க அல்லது 3 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. 3 கூட போட்டால் போதும், அல்லது 1 தான் போடணுமா, ஓகே உங்களுக்கும் 1 இதில் 1 அதில் 1 போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, எதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து மிளகு சாதம் வராகி அன்னைக்கு வைங்க. மிளகு சாதம் வைத்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அத்தனை பிரச்சனையும் காணாமல் போயிடும். எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க வராகி அன்னை. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். நம்மளுடைய தாய் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும். நம்பி தான் வழிபாடு செய்யணும். இப்போ தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சிவப்பு நிற குங்குமத்தால் வராகி அம்மனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குங்குமத்தை திரும்ப நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
நெய்வேத்தியமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாங்க. மிளகு சாதம் வந்து முக்கியமாக வைப்பது ரொம்ப நல்லது. இப்போ தீபம் ஏற்றி வைத்துட்டிங்க, வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு வராகி அன்னையோட சிலை இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக அபிஷேகம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 அபிஷேகமாவது பண்ணுவது ரொம்ப நல்லது. உங்களால் எந்த அபிஷேகம் முடியுதோ அதை நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. படம் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பொடிலாம் கலந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு செய்யணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி வழிபாடு செய்யும்போது. இல்லை விளக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா விளக்கு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். இப்போ தேங்காய் தீபம் ஏற்றி வைத்தாச்சு. மற்ற தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். இப்போ வந்து தேங்காய் தீபம் ஏற்றிய பிறகும் அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். சுவாமிக்கு வந்து ஒரு 5 அகல் விளக்கு ஏற்றலாம், அல்லது ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா 1 மட்டும் ஏற்றலாங்க. எவ்வளோ விளக்கு வேணாலும் வீட்டில் ஏற்றலாம். விளக்கு இவ்வளோ தான் ஏற்றணும் அவ்வளோதான் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. ஜோதி ரூபம் வந்து கடவுள் அதிகமாக நமக்கு காட்சி கொடுப்பது ஜோதி ரூபம் தான். அதனால் நீங்கள் ஜோதி வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். எத்தனை அகல் விளக்கு வேணாலும் நம்ம வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த தேங்காய் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பசுமாடுக்கு தானமாக கொடுப்பது 100% உங்களுக்கு வந்து நினைச்சது நடக்கும். ஏன்னா பசுமாடுக்கு தானம் கொடுக்க 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 உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்தும் தெரியாமல் நம்ம செய்திருக்க பாவங்கள் அனைத்தும் போயிட்டு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். தானம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல உயர்வுக்கு கொண்டு வரும். தீராத வினையும் தீரும். தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது. பசுமாடுக்கு தானமாக கொடுத்துடலாம், அல்லது பறவைகளுக்கு கூட முடிஞ்சு அவங்களால போட முடிஞ்சிச்சு அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுடலாம். இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது கால்படாத இடத்துல போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரினம் வந்து சாப்பிட்டுக்கிடும். அது வந்து நம்ம வீண் பண்ணக்கூடாது. குப்பையில் மட்டும் போட்டுறாதீங்க தேங்காயை. அது வந்து வீணாக போயிடும், யாருக்குமே அது பயன்படாது. நம்ம வந்து சுவாமிக்குன்னு வைக்கிறது யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயன்படுற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். அல்லது தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் சேர்த்து வச்சு தேங்காய் எண்ணெய்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா காய வச்சு தேங்காய் எண்ணெயாக நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பச்சரிசி வச்சுருப்பீங்க, பச்சரிசி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த பச்சரிசியை நீங்கள் வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம். கொஞ்சமாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பறவைகளுக்கு போட்டுருங்க. நிறையா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதே பறவைகளுக்கு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது வெண்பொங்கல் இந்த மாதிரி வைத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லைன்னா பொங்கல் சர்க்கரை பொங்கல் கூட வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ பார்த்துக்கோங்க. குப்பையில் மட்டும் எதுவுமே போடாதீங்க. குப்பையில் வந்து நம்ம சுவாமிக்கு பயன்படுத்துகிறத குப்பையில் போடாமல் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நீங்கள் தான் அது கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. பசுமாடுக்கு தானமாக கொடுத்துருங்க, ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் கோவிலில் போய்ட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க. நிறைய பேர் வந்து அந்த தேங்காவை வந்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கோவிலில் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த தேங்காய் வந்து அங்கே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. அது என்ன செய்யணுமோ அவங்க அதை உபயோகப்படுத்திப்பாங்க. நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்து சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்தாலே போதும். அங்கே இருக்கிறது அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து அதை நினச்சிலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றினா மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பு. அந்த தேங்காய் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். மற்றபடி நீங்கள் கோவிலில் ஏற்றிட்டு வரதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பக்கத்தில் வந்து கோவில் வந்து வராகி அன்னை ஆலயம் வந்து அமைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய கோவில் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க. நிறைய அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னா அவங்க அன்னதானம் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணுவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து பைசா கொடுங்க. ரொம்ப நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறோம் நம்மளே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. வராகி அம்மன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தின பிறகு நல்லா ஒரு நாள் நிச்சயமாக உயர்வீங்க. அதற்கப்புறம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்து அன்னதானத்துக்கு வந்து ரெடி பண்ணி தாங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு 100 ரூபா தான் முடியுதா கொடுங்க, 50 ரூபா தான் முடியுதா கொடுங்க, அல்லது பொருள் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு எண்ணெயோ அல்லது நீங்கள் வந்து இப்போ சர்க்கரை பொங்கல் வச்சு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது வெல்லம் இந்த மாதிரி உங்களால் அரிசி ஏதாவது உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அது நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இப்போ கோவிலில் வந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தான் அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறிகளோ மற்ற ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். மாதம் வாங்கி கொடுக்கட்டாலும் ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யலாம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறதுல நம்ம தவற விடக்கூடாதுங்க. அன்னதானம் தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குன்னா கோவிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா வராகினே நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைப்பாங்க.
அந்த நம்பிக்கையுடன் இருங்க. அது மாதிரி பக்கத்தில் ஆலயம் இருக்குது, வராகினி ஆலயம்லாம் இருக்குன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பக்கத்தில் ஆலயம் போயிட்டு வர மாதிரி தான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. மாதத்தில் 2 முறை, அதாவது ஏதாவது ஒரு தேய்பிறை பஞ்சமிக்காவது நீங்கள் போகணும். மாதம் 2 முறை போட்டால் கூட ஒன்று தேய்பிறை எடுத்துக்கோங்க, இல்லை வளர்பிறை எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று. ஆனால் வராகினிக்கு ரொம்ப சிறந்த நாள்னா தேய்பிறை பஞ்சமி தான். நிச்சயமாக வாராகினே பார்த்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை, துயரங்கள், துன்பத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. நம்பிக்கையோடு இருக்கணும். எப்போயுமே நம்ம நம்பணும், கடவுளை நம்பணும். கடவுளை நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அதற்காக கடவுளை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கடவுளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சிகளும் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே கடவுள் நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு இடத்துல நிற்கிறத விட யாராவது ஒரு ஆள் துணைக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம பயப்படாமல் அந்த இடத்துல இருப்போம். அதே போல் தான் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா நம்ம தனியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். யாராவது சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படின்னா தைரியமாக செய்வோம். அதே போல் நமக்கு பார்க்க கடவுள் சப்போர்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் தைரியமாக இறங்குவோம். அதே போல் தான் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான் கடவுளை தேடணுமே தவிர எல்லாத்துக்குமே கடவுளே பார்த்துப்பாங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன், கடவுளே எனக்கு எல்லாமே தந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நான் செய்கிறேன், இதுக்கு நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவதற்கான வழிகளை தேடும்போது நிச்சயமாக உங்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நிச்சயமாக முன்னேற்றி விடுவாங்க, வெற்றியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்பிக்கையுடன் இருங்க, சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. எந்த தீபம் உங்களால் ஏற்ற முடியுதோ அந்த தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் தண்ணீராவது நீங்கள் வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும். வராகினி அருள் பரிபூர்ணமாக உங்கள் இல்லத்திற்கும் உங்களுக்கும் கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிந்துக்கலாம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் தேய்பிறை பஞ்சமி பூஜை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நன்றி.